ரோஜா இனிமே உனக்கு கிடைக்க மாட்டா. ஐ எம் வெரி சாரி. இது நீயா எழுதிக்கிட்ட உன்னோட தலையெழுத்து. மகேஷ், இனிமே உனக்கு உன் வைஃபும் இல்லை, உன் லைஃபும் இல்லை, ரெண்டுமே காது. பிரமாதம் புகழ், ரொம்ப பிரமாதம். மகேஷ் கையெழுத்து அப்படியே அச்சு பிசகாம போட்டிருக்கீங்க. என்னால வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியல. கண்டிப்பா ரோஜாவாலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அநேகமா மகேஷால கூட வித்தியாசத்தை சொல்ல முடியுமான்றது சந்தேகம் தான். வெரி குட் புகழ், தேங்க்யூ சோ மச். ஐம் சாரி புகழ். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியறது. உங்களை கட்டாயப்படுத்தி தான் நான் இந்த காரியத்துல இறக்கியிருக்கேன். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்னால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. என் உயிரை கொடுத்தாவது நான் உங்களை காப்பாத்துவேன். எந்த காரணத்தை கொண்டும் சத்தியமா உங்களை காட்டி கொடுக்கவே மாட்டேன். புரியுது ஸ்னேகா. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், மகேஷ பிசினஸ் லெவல்ல இறக்கணும்னு நினைச்சு நீ டெண்டர் விஷயங்கள்ல விளையாடின. அது பரவாயில்ல, அது மகேஷை மட்டும்தான் பாதிச்சது. ஆனா அந்த கையெழுத்து விஷயம் அப்படி இல்லை. நாம இப்ப பண்றது போஜரி, ரொம்ப ஆபத்தான காரியம். இது ரோஜா மகேஷோட மட்டும் நின்று போற காரியம் இல்லை. இதுல கோர்ட்டு கேஸு சட்டம் சம்பந்தப்பட்டது. டைவர்ஸ் பேப்பர்ஸ்ல மகேஷ் கையெழுத்தை நான் போட்டுட்டேன். இதோட பின்விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இந்த டைவர்ஸ் பேப்பர்ஸ் வக்கீல் கிட்ட போகும். அங்கிருந்து மகேஷ்க்கு வக்கீல் நோட்டீஸ் போகும். முதல்ல மகேஷ்க்கு இது அதிர்ச்சியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் மகேஷ் எதிர் நடவடிக்கை எடுப்பான். அப்புறம் இந்த திட்டம் பல்ல இழிச்சிடும். கோர்ட்டு கேஸ்னு விவகாரம் போயிடுச்சுன்னா அப்புறம் நீயும் நானும் சட்டத்தோட பிடியில மாட்டிப்போம். ஜெயில் தண்டனை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு தடவை நம்ம மேல ஜெயில் முத்திரை விழுந்துட்டா காலம் பூரா அதை அழிக்க முடியாத அவமானமா நிற்கும். சமூகத்துல தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அதனால மறுபடியும் நல்லா யோசி, இந்த விஷப்பரிச்சை தேவைதானா? இந்த அக்னிகுண்டத்துல நம்ம அவசியம் இறங்கிதான் ஆகணுமா? புகழ், பாம்பை வச்சு வித்த காட்டுறவன் அது கடிச்சதுன்னா அதுல இருந்து எப்படி உயிர் தப்புறதுன்னு தெரியாமல அந்த தொழில இறங்குவான். என்னால இந்த சிக்கல்ல மாட்டவும் முடியும். இந்த சிக்கல்ல மாட்டினா எப்படி வெளியில வரணும்னு எனக்கு தெரியும். இந்த பிரச்சனை விபரீதமா விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு முன்னால மகேஷ நிச்சயம் என் பக்கம் திருப்பிடுவேன். ஆனா மகேஷுக்கும் ரோஜாவுக்கும் நடுவுல விரிசலை ஏற்படுத்த இந்த விவாகரத்து அவசியம் தேவை. அப்பதான் மகேஷ் என்னால என் பக்கம் திருப்ப முடியும். நான் ரோஜாவை பத்தி யோசிக்கிறேன். நம்ம ரோஜாவுக்கு நல்லது பண்ற மாதிரி தெரியல. புகழ், சண்டைன்னு வந்துட்டா ஜெயிக்கிறது மட்டும்தான் முக்கியம். நியாயம் தர்மம் எல்லாத்துக்கும் அங்க ரெண்டாம் பட்சம் தான். இத நான் சொல்லல, பகவத்கீதையே சொல்றது. யுத்த களத்துல எதிரில குரு மாமா மச்சான உறவினர்கள் எல்லாரையும் பார்த்து அர்ஜுனர் தாங்கி நின்னப்போ இத கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனர் கிட்ட சொன்னாரு. நீ பண்றது உன் மனசுக்கு நியாயம் படுதா? நியாயம்தான். மகேஷ் என் வாழ்க்கையை கெடுத்துட்டு இன்னொரு பொண்ணோட சந்தோஷமா குடும்பம் நடத்தணும்னு நினைக்கிறது நியாயம்னா, நான் என் மகேஷ் அடையணும்னு நினைக்கிறதும் நியாயம்தான். யாரும் யாரையும் கொல்லல, எல்லாம் பூர்வ ஜென்மத்து பலன், விதி பயன் அப்படின்னு தான் பகவத்கீதையே சொல்றது. இவ்வளவு ஏன் கிருஷ்ண பரமாத்மாவே எடுத்துக்கோங்களேன், அவர் கடவுள் அவதாரம் தானே. ஆனா குருக்ஷேத்திர போர்ல பாண்டவர்களை ஜெயிக்க வைக்கணும்ன்றதுக்காக அவர் போடாத நாடகமா சொல்லாத பொய்யா தான் பக்கம் பலவீனமாகறதுன்னு தெரிஞ்ச உடனே சூரியனை மேகத்தால மறைச்சி அஸ்தமானத்தை கொண்டு வந்து போற நிறுத்தினதும், துரோணரை ஜெயிக்க முடியலன்றதுக்காக அஸ்வத்தாமங்கிற யானைய கொன்னு தர்மர் வாயால அஸ்வத்தாமனை கொன்னுட்டாங்கன்னு சொல்ல வச்சு அத துரோணர் கேட்ட உடனே ஐயோ என் மகன் இறந்துட்டானேன்னு பாசத்துல தடுமாறினப்போ அர்ஜுனரை விட்டு அம்பெய்து துரோணரை கொன்னாரே. ஒரு கடவுள் பண்ற வேலையே அதெல்லாம். ஆனாலும் இதெல்லாம் நியாயம்தான் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா வாதாடினாரு.
அர்ஜுனரை குருக்ஷேத்திர போர்ல ஜெயிக்க வைக்கணும்ன்றதுக்காக அவரை அடுக்கடுக்கா பொய் பித்தலாட்டம் ஆடினது நியாயம்னா ஏன் மகேஷ் நான் ஜெயிக்கணும்ன்றதுக்காக இது கூடவா பண்ணக்கூடாது? போர்னு வந்துட்டா ஜெயிக்கிறது மட்டும்தான் லட்சியம். போற பாதை முக்கியம் இல்ல, நாம போய் சேர்ற இலக்கு மட்டும்தான் நமக்கு முக்கியம். சரி ஸ்னேகா, நீயே ஒரு தைரியமா தெளிவா இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் புகழ். சரி வா. சார், இது ஒட்டி கொரியர் அனுப்பிச்சிரு. ஓகே சார். சரி ஸ்னேகா, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ண போற? அட பாவிகளா, செல்வியை டைவர்ஸ் பண்ண போறாங்களா? அப்புறம் என்ன புகழ், டைவர்ஸ் முடிஞ்சிடுத்துனா அடுத்து கல்யாணம் தான். சந்தோஷமா நிம்மதியா வாழ்க்கையில செட்டில் ஆயிட வேண்டியதுதான். அட பாவி புகழ்மணி, நீ பைக்ல போகும்போது கூட இவ்வளவு ஜெட் வேகத்துல போனது இல்லையப்பா. ஆனா சினேகா விஷயத்துல ஜம்போ ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்கியப்பா. பாவம், செல்வியோட நிலைமை தான் அம்போன்னு ஆக போகுது. என்னது, மூக்குல வேர்க்க ஆரம்பிச்சிருச்சே. விஷயத்தை உடனே செல்வி கிட்ட பத்த வச்சு ஆகணுமே. ஸ்னேகா, நாம நேத்து காலையில தான் உங்க அப்பா வாழ்ந்த கிராமத்து வீட்டை வாங்குறத பத்தி பேசணும். அதுக்குள்ள ராத்திரி என் பொண்டாட்டிக்கு அதை பத்தி தெரிஞ்சு சண்டை பிடிச்சிட்டா. என்ன நடக்குதுன்னே தெரியல. எனக்கு தெரியறது, ஆபீஸ்ல யாருடைய காதும் ரொம்ப கூர்மையா இருக்கு. கரெக்ட். அது எந்த காதுன்னு கண்டுபிடிச்சு அந்த காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்தி அடைக்க வேண்டியதுதான் நம்ம அடுத்த வேலை. நேத்தே விவாகரத்து பத்திரத்தை மகேஷ் கிட்ட கொடுத்தாச்சு. ஆனா அவர் என்ன முடிவு எடுத்தாருன்னு தெரியலையேம்மா. அத பார்த்துட்டு அவர் என்னமா சொன்னாரு? அத பார்த்ததும் அவருக்கு ஒரே அதிர்ச்சி. ஆனா அந்த ஸ்னேகா தான் அவரை பேசவே விடல. மகேஷை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. அவருக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கும். டிவோர்ஸ் வரைக்கும் நான் போனதை பார்த்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. என்னோட வாழ்ந்த சந்தோஷமான நாட்கள் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும். என் வயித்துல வளர்ற அவரோட குழந்தைய பத்தி நினைச்சு பார்த்திருப்பாரு. ரோஜா நம்ம மேல எவ்வளவு பிரியமா அன்பா இருந்தா அவளுக்கு நாம துரோகம் பண்ணணுமான்னு மன உறுத்தல் ஏற்பட்டிருக்கோம். நீங்க வேணா பாருங்களேன், எந்த நிமிஷம் வேணாலும் என் மகேஷ் என்னை தேடி வருவாரு. ரோஜா, உன் நம்பிக்கை வீண் போக கூடாது. அதுதான் என்னோட ஆசை. ஆனா சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காத மாதிரி உன் மகேஷ் வரணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த ஸ்னேகா விடமாட்டா போல இருக்கே. ஆனா நான் அவளுக்கு நல்ல சாபம் கொடுத்துட்டு தான் வந்தேன். இந்த ஸ்னேகா இவ்வளவு பெரிய துரோகியா மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலமா. ஊர்ல இருந்து வந்தப்ப ரொம்ப அப்பாவியா இருந்தா. சென்னை ரோட்ல எந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு ஒழுங்கா கிராஸ் பண்ண கூட அவளுக்கு தெரியாது. ஆனா இப்போ அடுத்தவ புருஷனையே கிராஸ் பண்ணி வளைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டா. ஏங்க அவளுக்கு புத்தி இப்படி போச்சு. ஆனா என் கூட நல்லதா பழகினா. ஒரு விதத்துல நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி அவ மேல கூட தப்பு சொல்றது சரியில்லைம்மா. பாவம், அவ என்ன பண்ணுவா? மகேஷ் என் புருஷன் தெரியாம தானே அவர் கூட பழகினா. போதும் நிறுத்துமா. அந்த ஸ்னேகா பெரிய அரக்கி, ராட்சசி. அன்னைக்கு அவளை பத்தி தெரியாம அவ மேல பரிதாபப்பட்டு நல்லவன் சொன்ன. இன்னைக்கு அவளை பத்தி ஒரு நிமிஷத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் ராட்சசின்னு சொல்றேன். ஆனா இதுதாமா நிஜம்.
உன் புருஷனை ஒட்டு மொத்தமா அவ மயக்கிட்டா. அவன் நல்லாவே இருக்க மாட்டா, நாசமா போயிடுவா. அம்மா, எனக்கு ரொம்ப படபடப்பா பயமா இருக்குமா. நான் சாமிக்கு விளக்கேத்திட்டு வரேன். முதல்ல அதை செய். மேடம், கொரியர் வந்திருக்கு. யாருக்கு? ரோஜா மேடத்துக்கு. இங்கதான் இருக்காங்க. குடு ரோஜா. கொரியரம்மா? ஆமாம்மா, இந்த கையெழுத்து போடு. மகேஷ் கிட்ட இருந்தா வந்திருக்கு, பிரிச்சு பாரு. நிச்சயம் நல்ல விஷயமா தான் இருக்கும். மகேஷ் கையெழுத்து போட்டிருக்கவே மாட்டாருமா. அவரு அடிப்படையில ரொம்ப நல்லவரு, என்னை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவரு. அவரு அப்படியே கையெழுத்து போடணும்னு நினைச்சாலும் என் மாமனார் ராஜசேகர் விட மாட்டாருமா. அவர் என்ன மருமகளா பார்க்கல, மகளை தான் பார்த்துட்டு இருக்காரு. அவர் மகளோட வாழ்க்கை பாழாகிறத அவர் நிச்சயம் விரும்ப மாட்டாருமா. மகேஷ கையெழுத்து போடவே விட்டுருக்க மாட்டாரு. பாருங்களேன். ஏன் மகேஷ் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சீங்க? என் மனசுக்குள்ள உங்களுக்கு ஒரு கோவிலை கட்டி உங்களை தெய்வமா தானே கும்பிட்டுட்டு இருந்தேன். அதை இடிச்சு தரமட்டமாக்கிட்டீங்களே. அம்மா, என் நம்பிக்கை எல்லாம் உடைஞ்சு போச்சு. தெய்வம் ஒண்ணு இல்ல. நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? யார் வாழ்க்கையும் நான் அழிக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஏமா இந்த கதி? ரோஜா, அழுவாதம்மா. இப்படி என் நம்பிக்கை உடைச்சிட்டாருமா. எதுக்காகவா இத்தனை வருஷம் நான் அவரோட மனைவிய வாழ்ந்து? இதுக்காகவா அவரோட சுக துக்கங்களை பகிர்ந்துக்கிட்டு அவரோட குழந்தைய என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன்? அதாவது ரோஜா, எல்லாத்தையும் அந்த கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இல்ல இல்ல, கடவுள்னு யாருமே இல்ல. எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லமா. உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா கடவுளுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குமா. அதனாலதான் கடவுளோட சிருஷ்டிய, ஒரு குழந்தைய உன் வயித்துல சுமந்துகிட்டு நிக்கிற. அதை மறந்துடாத ரோஜா. அப்ப ஏன் அவர் இப்படி ஒரு கஷ்டத்தை எனக்கு கொடுக்கணும்? ஏன் என் புருஷன் என்கிட்ட இருந்து பிரிக்கணும்? இதுதான் விதியா? இது விதி இல்லம்மா, சதி. அந்த ஸ்னேகாவோட சதி. இப்பவே அவளுக்கு போன் பண்ணி நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கிறேன். அந்த மகேஷையும் அசிங்கப்படுத்துறேன். அம்மா, வேண்டாமா, வேண்டாம். யாருக்கும் போன் பண்ண வேண்டாம். எல்லா உறவையும் அறுத்துட்டேன்னு கையெழுத்து போட்டு என் இதயத்தில் இருக்கிற நரம்பை எல்லாம் அறுத்துட்டாரு. உயிரோட எனக்கு கொள்ளி வச்சு எரிச்சிட்டாருமா. ஒரு துளி மையால என் உணர்ச்சிகளை சாகடிச்சிட்டாரு. அந்த மனுஷனோட இனிமே எனக்கு என்ன பேச்சு? நாங்க நிரந்தரமா பிரிஞ்சாச்சு. இனிமே மகேஷோட முகத்துல கூட நான் முழிக்க மாட்டேன், முழிக்கவே மாட்டேன். ரோஜா, ரோஜா, என்னம்மா அழுவாதம்மா. கடவுளே, இது என்ன சோதனை? நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
நடத்துற போராட்டம், எடுக்கிற முடிவுகள் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் நியாயம்தான். நான் யாரையும் காயப்படுத்தணும்னு நினைக்கல, ஆனா நான் வாழணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? இந்த போராட்டத்துல சில பேரை காயப்படுத்துறது என்னால தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஒரு அழகான பூந்தோட்டத்தை வளர்க்குறோம். அந்த பூந்தோட்டத்துல இருக்கிற பூக்களை பூச்சிகள் அரிக்க கூடாதுன்னு நம்ம பூச்சி மருந்து வாங்கி அடிக்கிறோம். அதனால அந்த பூச்சிகள் எல்லாம் செத்து போயிடுறது. அந்த பூச்சிகளும் உன்னோட படைப்பு தானே? அப்போ அதெல்லாத்தையும் சாகடிக்கிறதுக்கு பேர் என்ன, கொலையா? மனுஷனோட சுயநலத்துக்காக அந்த பூச்சிகளை கொல்ல வேண்டியதா இருக்கு. அத நியாயப்படுத்துற மாதிரி தான் ஏன் செய்கைகளையும் நான் என் மனசுக்குள்ளேயே நியாயப்படுத்திக்கிறேன். நான் ரோஜாவை தண்டிக்க விரும்பல, ஆனா என்னோட ஆசைகளுக்கு குறுக்க அவ வந்து நின்னா நான் என்ன பண்றது? இன்னைக்கு மகேஷ் ரோஜா டைவர்ஸ் பேப்பர்ல புகழ்மணியை கட்டாயப்படுத்தி நான் மகேஷோட கையெழுத்து போட வச்சுட்டேன். நான் வேற என்ன பண்றது? நான் பண்றது எல்லாம் சரியா தவறான தெரியாம மனசாட்சிக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு. சரின்னா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு, தவறுனா என்ன மன்னிச்சிடு. நான் பண்ற நல்லது கெட்டது எல்லாமே என் மகேஷ்காக மட்டும்தான். நான் போற பாதை ஒரு வழி பாதை. மகேஷை எப்படியாவது போய் அடையணும்ன்ற ஒரே ஒரு லட்சியம் தான் எனக்கு. எல்லா பெண்களுக்கும் கணவன் தானே கண் கண்ட தெய்வம். ஏன் தெய்வம் என் மகேஷ் தான். மகேஷ் மகேஷ்னு தான் என் மனசுக்குள்ளேயே நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அவரை உயிருக்கு உயிரா நேசிக்கிறவ. மகேஷ் மேல நான் வச்சிருக்கிற காதல் பைத்தியக்காரத்தனமா முரட்டுத்தனமா பல பேருக்கு தெரியலாம். தெரியட்டும், பரவாயில்ல. அளவுக்கு அதிகமான காதல், பாசம், நேசம், அன்பு, பக்தி எல்லாமே பைத்தியக்காரத்தனத்துல தானே போய் முடியறது. கண்ணப்ப நாயனார் சிவலிங்கத்துக்கு மேல ஒரு காலை தூக்கி வச்சு தன்னோட கண்ணை தோண்டி வெளியில எடுக்கலையா? அப்ப அவர் சிவலிங்கத்துக்கு மேல கால் வச்சது தப்பா? தப்பில்ல, அது பக்தியோட உச்சம். அதுக்கு பேரு பைத்தியக்காரத்தனம்னா மகேஷ் மேல நான் வச்சிருக்கிற காதலும் பைத்தியக்காரத்தனமானதுதான். என் மகேஷ் என்கிட்ட கொடுத்துரு பெருமாளே, என்கிட்ட கொடுத்துரு. நெல்லு, நீ சாமி கிட்ட புலம்புனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ரோஜாவோட விவாகரத்து பத்திரத்துல புகழ்மணிய மகேஷ்னு பொய் கையெழுத்து போட சொன்னியா? ஆமா, புகழ்மணியும் மகேஷ் கையெழுத்து போட்டுட்டாரு. அந்த டைவர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ரோஜாக்கு அனுப்பியாச்சு. ஏமா இது என்ன கத்திரிக்காய் வியாபாரமா? ரொம்ப சுலபமா சொல்லிட்டே. இதுல ஏகப்பட்ட சட்ட சிக்கல் இருக்குமா. இந்த விவகாரம் மகேஷ் காதுக்கு போச்சுன்னா அவன் எப்படிமா ஒத்துப்பான்? டைவர்ஸ் நோட்டீஸ் ஆக மட்டும் போச்சுன்னா அவன் தோண்டி துருவி விசாரிக்க ஆரம்பிச்சிருவானே. அது மட்டும் இல்லம்மா, ரோஜா இருக்கிற இடம் வக்கீல் நோட்டீஸ் மூலமா தெரிஞ்சு போயிருமே. நீங்க சொல்றது எல்லாமே வாஸ்தவம் தான், ஆனா நம்ம கிட்ட இப்ப நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. மகேஷ் கிட்ட அந்த டைவர்ஸ் பேப்பர் போய் சேர்றதுக்கு முன்னால மகேஷ் மனசை நான் ஏன் பக்கம் திருப்பி ஆகணும். ரோஜாவை டைவர்ஸ் பண்ற மனநிலைக்கு மகேஷை நான் கொண்டு வரணும். ரோஜாவை நிரந்தரமா அவர்கிட்ட இருந்து பிரிச்சிடணும். நீ சட்டத்தோட விளையாடிட்டு இருக்க ஸ்னேகா. அது நெருப்பு, அது கைய மட்டும் சுடாது, ஆளையே கொளுத்தி பஸ்மமாக்கிடும். அது இருக்கட்டுமா, முதல்ல மகேஷை எப்படி மடக்கிறது? அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்பிக்கையோட போனோம்னா நிச்சயம் ஜெயிக்கலாம். அதென்ன திட்டம்? மகேஷுக்கு 2 விஷயம் தெரியாது. ஒண்ணு, ரோஜா இருக்கிற இடம் தெரியாது. ரெண்டாவது மகேஷுக்கும் ரோஜாவுக்கும் ஒரு குழந்தை பிறந்து அது எங்கேயோ காணாம போயிடுது. மகேஷ் இன்னும் அந்த குழந்தைய தேடி அலைஞ்சோன்னு தான் இருக்காரு. ரோஜாவும் அந்த குழந்தை உயிரோட இருக்குன்னு தான் நம்புறான். அதனால 2 பேருமே அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. என்ன வேணாலும், எது வேணாலும். கரெக்ட், புரியுது. மகேஷ் ரோஜா டைவர்ஸ் கேஸ்ல அந்த குழந்தைய நாம பகடக்காய வைக்கிறோம். அதானே வந்துட்டோம். ஓஹோ, குழந்தை பாசத்துல மகேஷும் ரோஜாவும் எதையும் என்ன விலை கொடுத்து வேணும்னாலும் வாங்குவாங்க. அதுல டைவர்ஸும் அடக்கம்னு நீ நினைக்கிற.
உனக்கு எந்த ஆபத்தும் சட்ட சிக்கலும் வராம அந்த குழந்தை உன்னை காப்பாத்த போகுது. அதுவும் ரோஜாவோட குழந்தையே. ஆமா அது சரிம்மா, அந்த குழந்தை எங்க இருக்கு அதை கண்டுபிடிக்கணுமே. ஆமா பாட்டி, குழந்தை இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா மகேஷ் ரோஜா டைவர்ஸ் கேஸ்ல நமக்கு தான் வெற்றி. யூ டோன்ட் வரி, நானும் கழுவியும் உடனே அந்த வேலையில இறங்குறோம். அது சரி, இப்ப நீ என்ன பண்ண போற? நான் மகேஷ் கிட்ட நேரடியா போய் காய் நகர்த்த போறேன். யார வச்சு தெரியுமா? தோ இந்த குழந்தைய வச்சு. அடி செக்க நானா? வெரி குட் வெரி குட். அதாவது ரோஜாவோட குழந்தை ரோஜா மகேஷ பிரிச்சு வைக்க போகுது, ஸ்னேகாவோட குழந்தை ஸ்னேகா மகேஷ சேர்த்து வைக்க போதா? கரெக்டா சொன்னீங்க. ஹஸ்பண்ட் மகேஷ் நீங்க நேர்ல பாத்தீங்களா? இல்ல மேடம், அம்மா தான் போனாங்க. உங்ககிட்ட எதுவுமே கேட்காம கையெழுத்து போட்டு கொடுத்தாரா? நான் தான் அவரை போய் பார்த்தேன். கையெழுத்து போட்டு கொரியர்ல அனுப்பியிருக்கிறாரு. அவர் கல்யாணம் பண்ண ஸ்னேகா கூட அவர் கூட தான் இருந்தா. ஓஹோ, இது அவர் கையெழுத்து தானா? ஆமா மேடம். சரி, மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் ரெடி பண்றேன். நீங்க கவலைப்படாதீங்க, அந்த ஆளை ஜெயிலுக்கு அனுப்பிடலாம். அவர் தெரிஞ்சு தைரியமா செய்யற தப்பு இது. சட்டம் அதை டீல் பண்ணும். அவருக்கு 2ஆம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே, அவர் ஸ்னேகாங்கிற பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற போட்டோ கூட உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னீங்களே, அது இங்கே? அந்த ஆதாரம் எங்களுக்கு கிடைச்சதுமா. ஆனா அதோட முக்கியத்துவம் தெரியாம என் பேத்தி அந்த போட்டோவை எரிச்சிட்டா. ஓஹோ, இப்ப அந்த மகேஷும் ஸ்னேகாவும் ஒன்னாதான் இருக்காங்கல்ல? ஆமா மேடம் வணக்கம். வணக்கம். திருவான்மீர் பார்ட்டி ஆக்கிரமிச்ச இடத்தோட போட்டோ கேட்டீங்களே, எடுத்துட்டு வந்திருக்கேன். மிஸ்டர் பெரியசாமி, ஒரு நிமிஷம் வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஓகே மேடம், செஞ்சிருக்கேன். சரி வாங்க. ரோஜா, இவர் பேரு பெரியசாமி, எனக்கு தெரிஞ்ச போட்டோகிராஃபர். வணக்கம். இவர் கேஸ் சம்பந்தமான போட்டோ ஆதாரங்களை எடுத்து எனக்கு அடிக்கடி கொடுப்பாரு. இவரை வச்சு உங்க ஹஸ்பண்ட் மகேஷும் அந்த ஸ்னேகாவும் ஒன்னா இருக்கிறப்போ சில படங்களை ரகசியமா எடுத்து கோர்ட்ல அந்த போட்டோவை ஆதாரமா ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். நம்ம கேஸ்க்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கும். மகேஷ் தண்டிக்கிறதுனால என் வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைச்சிருமா? பாத்தீங்களா, அதுக்குள்ள தன்னம்பிக்கை இழந்துட்ட மாதிரி விரக்தியா பேசுறீங்களே. மகேஷ சமாதானப்படுத்தியோ சட்டத்தின் மூலமாவோ உங்களோட வாழ வைக்க நிச்சயமா என்னால முடியும். நீங்க மனசு தளரக்கூடாது. வக்கீலம்மா, மகேஷ் மாதிரி அயோக்கியனுக்கு நிச்சயமா தண்டனை கிடைச்சாகணும். இந்த போட்டோகிராஃபர் தம்பியை என் கூட அனுப்புங்க. நான் அவங்க 2 பேரையும் அடையாளம் காமிக்கிறேன். என்ன ரோஜா சொல்றீங்க? இதப்பா, நிறுத்து நிறுத்து. இருப்பா இரு, நாம வண்டியிலே இருப்போம். அந்த ஸ்னேகாவும் மகேஷும் ஜோடி போட்டுக்கிட்டு தான் வெளியில வருவாங்க. நீ இங்கே இருந்து போட்டோ எடு. ஸ்னேகா மகேஷ் ஜோடியோட பேரு எங்க போனாலும் விடாத போட்டு துரத்திட்டே இருக்க. ஏன்பா, முன்னாலே அவங்கள உனக்கு தெரியுமா? இல்லம்மா, தெரியாதுமா, ஏதோ உளறிட்டேன். உனக்கு ஆட்டோல இருந்து போட்டோ எடுக்க தெரியும்ல? இல்லம்மா, அவங்கள நிறைய போட்டோ எடுக்கணும். அதனால அவங்கள அடையாளம் காமிச்சிட்டு நீங்க கிளம்பிருங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அது பாரு, வராங்க பாரு. அவன் தான் மகேஷ், அந்த பொண்ணு தான் ஸ்னேகா. நல்லா பார்த்து வச்சுக்க.
இவர் பேரு புகழ்மணி. இவர் குழந்தை தானே மகேஷ் கடத்த சொன்னாரு. நாமளும் கடத்துறதுக்கு முயற்சி பண்ணோம். இந்த அம்மா பேர் ஸ்னேகா, மகேஷோட ஆளாச்சே. இப்ப புகழ்மணியோட சுத்துது. மகேஷை கழட்டி விட்டுட்டு புகழ்மணியை பிக்கப் பண்ணிடுச்சா? ஐயோ, அவங்க 2 பேரும் போறாங்களே. ஏப்பா ஸ்னேகா மகேஷ் போட்டோ எடுக்காம இப்படி செவனேன்னு உட்கார்ந்திருக்கே? அம்மா, அவர் மகேஷ் தானா? உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஏன்பா அவங்கள அடையாளம் காட்ட தானே நான் வந்திருக்கேன். எனக்கே சந்தேகத்தை கிளப்புறிய. அவன் தான் மகேஷ், எனக்கு நல்லா தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு. சரி சரி, நமக்கு எதுக்கு வம்பு? போட்டோ எடுத்து கொடுத்துருவோம். சரி பெரியம்மா, இனிமேல் மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போகிற வழியில் இறங்கிக்கோங்க. டிரைவர், நீ அந்த காரை ஃபாலோ பண்ணுப்பா. உட்காரு. வா, நல்ல கிளைமேட்ல. சார் என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்ற ஸ்னேகா? நீங்களே சொல்லுங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? அப்போ 2 ஐஸ்கிரீம். ஓகே சார். நீங்க நிஜமாவா சொல்றீங்க? இனிமே சொல்றதுக்கு எதுவுமே இல்லம்மா. செல்வி, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. விஷயம் கைமீறி போயிடுச்சுமா. உன் புருஷன் உன்னை டைவர்ஸ் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அதை இந்த 2 காதாலையும் கேட்டேன். அவ்வளவுதான். என் இதயமே வெடிச்சு நின்று போன மாதிரி ஆயிடுச்சுமா. ஐயோ, மாப்பிள்ளை இப்படி செய்வார்னு நான் கனவுலையும் நினைக்கலீங்க. அவர் இன்னொருத்தி பின்னால போயிடக்கூடாது, என் மகளை அனாதையா நிறுத்திடக்கூடாதுன்னு தானே நான் ஆஸ்பத்திரியில குழந்தைய மாத்தினேன். இது என்ன புது கதையா இருக்கு? எனக்கு தெரியாத. ஆமா, எந்த ஆஸ்பத்திரி யார் கொண்டு யார் மாத்தனா? அம்மா வாய் வச்சுட்டு சும்மா இருக்கியா? சார், நீங்க வந்த வேலை முடிஞ்சதுல, தயவு செய்து கிளம்புங்க. அதுக்குள்ள ஏதோ குழந்தை அது சொன்னீங்களே. தயவு செய்து நீங்க போயிட்டு வாங்க ப்ளீஸ். சரி, இன்னொரு நாளைக்கு வந்து தெரிஞ்சுக்கிறேன். எப்படியோ எனக்கு ஏதாவது மேட்ரு வேணும். என்னால வந்த கஷ்டம் தானே. என்ன மன்னிச்சிடு செல்வி. அந்த ரோஜா விட்ட சாபம் தான் செல்வி நம்மளை சுத்தி சுத்தி வருது. இல்லம்மா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரவுடி குமார். அந்த பொறுக்கி தானே நம்மளை பத்தி ரகசியம் எல்லாத்தையும் பார்வதி எத்தகிட்ட சொன்னா. அந்த பார்வதி லேசுப்பட்டவ இல்ல. புகழ்மணியோட மனசை கெடுத்து மாமியார் மருமக பிரச்சனைய தீராத தலைவலியா உண்டாக்கிட்டா. எல்லா ஆம்பளைங்களும் அம்மா பேச்ச கேட்க ஆரம்பிச்சுட்டாலே பொண்டாட்டி பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. ஐயோ, என் கண்ணு எதிரிலேயே என் பொண்ணு வாழ்க்கை இப்படி நாசமாகுது. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அந்த பார்வதி வரட்டும், நியாயம் கேட்போம். போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்கள புடிச்சு வச்சதுக்காக அந்த குதிச்சாங்கல்ல. இன்னைக்கு அவ புள்ள ஸ்னேகா கழுத்துல தாலி கட்டுறதும் இல்லாம என் பொண்ணுக்கு விவாகரத்து நோட்டீஸ் விட்டுருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பார்வதி தான். அந்த அம்மா அன்னைக்கே வக்கீல் வீட்டுக்கு போறேன்னு கிளம்பி போச்சு. அது செஞ்ச ஏற்பாடுதான் இந்த விவாகரத்து. வரட்டும், அந்த அம்மாக்கிட்டே நியாயம் கேட்கிறேன். என்னடி நான் இங்க பதறிக்கிட்டு இருக்கேன், நீ மாட்டுக்கு கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருக்கியே. அழாதம்மா, இனிமேல் நம்ம 2 பேரும் அழக்கூடாது. அழுததெல்லாம் போதும். நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். செல்வி, விபரீதமா எந்த முடிவு எடுத்துறாதம்மா. பிரச்சனையை கண்டு பயந்து ஓடுற அளவுக்கு உன் பொண்ணு ஒண்ணு கோழை இல்லம்மா. எனக்கு
என் புருஷன், மாமியார், அந்த ஸ்னேகா, பஞ்சவர்ணம், குமார் இவங்க கூடலாம் சண்டை போட்டு கத்தி கத்தி அழுத்து போச்சுமா. எனக்கு தாலி கட்ட புருஷனை நான் இப்படி சண்டை போட்டு தான் காப்பாத்திக்கணும்னு நினைக்கும் போது எனக்கே அருவருப்பா, அசிங்கமா, கேவலமா, வேதனையா இருக்குமா செல்வி. ஆமாமா, அன்பும் பாசமும் தானா கிடைக்கணும். அதை கேட்டு வாங்கினது பேர் பிச்சை. எப்ப என் புருஷன் எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப முடிவு பண்ணிட்டாரோ அதுக்கப்புறம் நாம இந்த வீட்ல இருந்தோம்னா நம்ம பிச்சைக்காரங்களுக்கு சமம். ஏய், என்னடி பேசுற? நாம எங்க போறது? சொல்றேன். நீ நம்ம குழந்தை ஜீவாவை எடுத்துட்டு மதுரைக்கு போயிடு. நான் உனக்கு எப்படியாவது பணம் அனுப்புறேன். ஜீவாவை நல்லபடியா வளர்த்துடுமா, அது உன்னால முடியும். நீ எங்கம்மா போவ? நான் ஒரு 2 வருஷம் ஃபாரின்ல போய் வேலை பண்ணலாம்னு இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் மலேசியால ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன்ல, அதுல மறுபடியும் எனக்கு வேகன்சி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் ஒரு ஃபோன் பண்ணிட்டு பாஸ்போர்ட் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு ஒரு போட்டோ எடுத்து வரேன். செல்வி, என்னம்மா நீ என்னென்னமோ பேசுற? நீ வாழ விட்டியா? எங்கேயோ போய் வாழ்றதுக்காகவா உன்னை ஆளாக்கி ஆசாசியா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். என்னம்மா இப்படி ஒரே நொடியில குடும்பத்தை கலைக்க பாக்குறியம்மா? இந்த குடும்பத்தை உருவாக்க நாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், மறந்துட்டியா? அதெல்லாம் நொறுங்கி போன கனவுமா. இனிமேல் அதை பத்தி பேசாத. இல்ல, நாம ஒத்துமையா நின்னு போராடுவோம், ஜெயிப்போம்மா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சார். ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை இல்லையே. இனிமேல் இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல செல்வி. உணர்ச்சிகள்லாம் எனக்கு புரியுதுமா. மாப்பிள்ள இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல செல்வி. அதுக்காக வேண்டாம், புகழ்மணி மட்டும் தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லம்மா. எம்எல்ஏ எத்தனையோ குறை இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா என்னால இனிமேல் குழந்தை பத்துக்க முடியாது. மலடி, என்னால ரத்னசாமி வம்சமே அழியும். இன்னொரு பக்கம் பார்த்தா நான் காக்க வலிப்புக்காரி. ஜீவாவும் என் குழந்தை இல்ல. எம்எல்ஏ எத்தனை குறைய வச்சுக்கிட்டு நான் என் புருஷனுக்காக போறேன்னா எப்படி? இதெல்லாம் நினைச்சுதான் புகழ் அந்த ஸ்னேகா பக்கம் சாஞ்சிட்டாரோன்னு எனக்கு தெரியல. அவர் கூட நான் எவ்வளவுதான் சண்டை போடுறது. ஒரு பக்கம் என் மாமியார், இன்னொரு பக்கம் அந்த ஸ்னேகா, இன்னொரு பக்கம் புகழ், இன்னொரு பக்கம் ரோஜா. நாலா பக்கமா எனக்கு இடிமா. எல்லாருக்கும் அவங்க சுயநலம் தான் பெருசா இருக்கு. நானும் மனுஷி தானே, எவ்வளவுதான் போராடுவேன். வேற வழியே இல்லம்மா. இதெல்லாம் வேண்டாம், என்னால முடியல. நான் வெளிநாடு போறேன், நிம்மதியா இருக்க போறேன். உனக்கு நான் சம்பாரிச்சு பணம் அனுப்புறேன். நீ கிராமத்துக்கு ஜீவாவை தூக்கிட்டு போ, அங்க வச்சு அவனை நல்லா வளர்த்துக்கோ. மலேசியா போன மட்டும் உனக்காக மன நிம்மதி கிடைச்சிருமாமா? கிடைக்காதுதான். ஆனா இங்க இருந்துட்டு புகழ ஸ்னேகாவும் கொஞ்சம் குழாவில் பார்த்துட்டு இருக்கிறத விட தூரத்துல இருக்கும் போது ஏற்படுற வேதனை கம்மி தானே செல்வி? நீ சொல்ற முடிவையே யோசிப்போம், மாப்பிள்ளை கிட்டே ஒரு தடவை பேசுவோம். அப்போது நிறுத்தமா. எனக்கு நான் மான மரியாதை சூடு சொன்ன எதுவுமே இல்லைன்னு நினைச்சியா? நான் ஜடமா செல்வி? என் புருஷன் அனுப்புற டைவர்ஸ் நோட்டீஸ் என் கைக்கு கிடைச்ச மறு நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு போயாகணும். நான் ரோஷம் உள்ளவளா இருந்தா அதான் அவங்களுக்கு நான் கொடுக்குற பதிலடி. நான் கால்ல வந்து விடுவேன், கெஞ்சி கதறி அழுவேன், அவங்க எதிர்பார்க்கலாம். ஆனா நான் என் சொந்த கால்ல நிப்பேன், பிரச்சனைகளை எண்ணி உதச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன்னு அவங்களுக்கு நான் புரிய வைக்கணும். நான் தன்மானம் உள்ளவன் அவங்களுக்கு நிரூபிக்கணும். அம்மா, நான் வெளிநாடு கிளம்புற ஏற்பாடு பண்றேன், நீ கிராமத்துக்கு கிளம்புற ஏற்பாடு பண்ணு. ஐயோ, என்ன இது? வக்கீலம்மா மகேஷையும் ஸ்னேகாவையும் ஜோடியா போட்டு எடுத்து வர சொன்னாங்க.
இந்த அம்மா என்னன்னா புகழ்மணியையும் ஸ்னேகாவையும் காமிச்சு இவங்க தான் மகேஷ் ஸ்னேகான்னு சொல்றாங்க. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இந்த அம்மாட்ட சந்தேகம் கேட்டா இந்த அம்மா திட்டுறாங்க. நமக்கு எதுக்கு வம்பு? இந்த அம்மா சொல்றாங்க நமக்கு பணம் கிடைக்குது, நாம எடுத்து கொடுக்குறோம். நல்ல வேலை அந்த அம்மா வழியில இறக்கி விட்டு வந்தேன், நல்லதா போச்சு. இல்லைன்னா அதோட தொந்தரவு தாங்க முடியாது. போட்டு வக்கீல மாட்ட கொடுத்து பணத்தை பாத்திர வேண்டியதான். எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்போ எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்குமா? ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, உடனே கொடுத்துருவோம். சரி. என்ன முதலாளி, நான் கொடுத்த ரோல் பிரிண்ட் போட்டாச்சா? ரொம்ப அர்ஜென்ட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா வாங்கிட்டு போயிடலாம். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ஓகே, நான் டீ குடிச்சிட்டு லேட் பண்ணிடாதீங்க. இந்த ஆளை எங்கேயோ பார்த்துருக்கோமே. சரி, ரெடியா எடுக்கலாமா? மேடம், நீங்க தானே குழந்தையோட அம்மா? ஆமா. இன்னும் கொஞ்சம் நல்லா மேக்கப் பண்ணி ட்ரெஸ் மாத்திட்டு வந்தா தேவையில்ல. ஐயோ, இவன் என் குழந்தைய போட்டோ எடுக்க வந்து குழந்தைய கடத்தினவனாச்சே. ஏம்பா, டீ போடுப்பா. அந்த பொம்பளை எங்கேயோ பார்த்துருக்கமே. மேடம், ஒரு நிமிஷம். நீங்க குழந்தைய கொடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க வர்ற வரைக்கும் குழந்தைய தனியா ஸ்டில் எடுத்துட்டு. ஏம்பா, டீ வேண்டாம்ப்பா. சார், இப்போ ஒரு போட்டோகிராஃபர் வந்தார்ல, அவர் எந்த பிரிண்ட் எல்லாம் டெவலப் பண்ண கொடுத்தாரு? இன்னும் ரெடி ஆகலையம்மா. தம்பி, காமிங்க. இந்த போட்டோ எங்க அந்த மாட்ட கொடுத்த? குடுமா, அந்த போட்டோ குடுமா. நீ எங்க வீட்டுக்கு வந்து குழந்தைய கடத்திட்டு வந்தானே, இந்த போட்டோல எப்ப எடுத்த? சார், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. குடுமா. நீ விடு. பெரியசாமி, பணம். ஏம்மா, என்னம்மா பிரச்சனை? அந்தால உங்களுக்கு தெரியுமா? யார் போட்டோ அது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போலீஸுக்கு ஃபோன் பண்ணணுமா? இல்ல, வேண்டாம். அத ஓடிட்டானே. சீக்கிரமா சாப்பிடணும். கையை ஒழுங்கா வச்சுக்கோ, இல்லனா அது காயாது. புரிஞ்சுதா?
ரோஜா, நானும் அந்த போட்டோகிராஃபரும் ஒரு ஆட்டோவில் போய் உன் புருஷனோட ஆபீஸ் வாசல்ல காத்துக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்திலேயே உன் புருஷனும் ஸ்னேகாவும் ஜோடி போட்டுக்கிட்டு வெளியில போனாங்க. நாங்களும் ஆட்டோவில் ஃபாலோ பண்ணினோம். அதுக்கப்புறம் அவர் என்ன வழியில இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் மட்டும் கூட போயிருந்தேன், போட்டோவோட வந்திருப்பேன். அந்த மனுஷன் தான் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என்னை குழப்பி நீங்க இறங்க இறங்கன்னு சொல்லி என்னை இறக்கி விட்டு போயிட்டாரு. அம்மா, பாட்டி என்னமா கதை சொல்றாங்க? அது என் சொந்த கதை, சோக கதை. நீ சாப்பிடு, உனக்கு எதுக்கு அதெல்லாம்? இத வந்துட்டாரே, என்ன போட்டோ எடுத்தாச்சா? நமக்கு வேண்டிய ஆதாரம் எல்லாம் கிடைச்சிருச்சா? ஆதாரம்லாம் கிடைச்சதுமா. 2 பேரும் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம நெருக்கமா க்ளோஸா இருந்ததை பார்த்தேம்மா. அட கடவுளே, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம, குற்ற உணர்ச்சி இல்லாம, எப்படி என்ன கொஞ்சல், என்ன சிரிப்பு! இவனையும் பாரு, எப்படி சிரிச்சிட்டு இருக்கா பாரு. அட கஷ்ட காலமே. பாத்தியா, இந்த போட்டோல அவன் உடம்புல ஐஸ்கிரீம் சிந்திருச்சான். ஐயா கரிச்சு எடுத்து தொடச்சு விடுறாரு. இவளும் வெக்கம் இல்லாம காமிச்சிட்டு இருக்கா. இவெல்லாம் ஒரு பொம்பளையா? இத பாரு, இவங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது, போலீஸ்ல மாட்டி விடணும். அதுக்கு இந்த ஆதாரமே போதும். ரோஜா, நீயும் பாரு. பாருமா, பாரு. உன் புருஷன் அடிக்கிற கொட்டத்தையும் அந்த ஸ்னேகா அடிக்கிற கொட்டத்தையும் பாரு. வேண்டாம்மா, அந்த அசிங்கத்தை, அருவருப்ப, கேவலத்தை நான் என் கண்ணால பார்க்க விரும்பல. அத பார்த்தா என் மனசு வேதனையில வெடிச்சாலும் வெடிச்சிடும். அதான் விவாகரத்துன்னு முடிவு பண்ணி வெட்டி விட்டாச்சுல்ல. இனிமே அவர் எவ கூட எக்கேடு கெட்டு போனதா எனக்கு என்ன? ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். இதெல்லாம் பாத்தீனா உனக்கு வலியும் வேதனையும் தான் அதிகமாகும். உனக்கு நிம்மதியும் தூக்கமும் கெடும். அந்த தண்டனை உனக்கு வேணுமா? வேண்டாம் வேண்டாம். இந்தாப்பா, இதை கொண்டு போய் அந்த வக்கீல் கிட்ட நீயே கொடு. அவங்க கிட்ட நாங்க வந்து நேர்ல பேசிக்கிறோம். சரிம்மா. ஓ அங்கிள் அங்கிள் அங்கிள், அது என்ன போட்டோ அது? நானும் கொஞ்சம் பார்க்கறேனே. ஐஷு, ஐஷு, வேண்டாம்மா, அதெல்லாம் கெட்ட உங்க போட்டோ. உன் பிஞ்சு மனசுல அது பதிய கூடாது. அதை நீ பார்க்கவே வேண்டாம். இல்ல மம்மி, அது டாடியோட போட்டோ தானே மம்மி. நானும் கொஞ்சம் பார்க்கறேனே. ப்ளீஸ் மம்மி, ப்ளீஸ் மம்மி. ப்ளீஸ் ஐஷு, நீ அம்மா பொண்ணு தானே? அம்மா சொன்ன நீ கேட்பிய மாட்டியா? கையில மருதாணி போட்டு போட்டோவெல்லாம் தொடக்கூடாதுமா. சரி மம்மி, நான் உங்க பேச்சு கேக்குறேன். என் செல்லம், நீ தாண்டா என் உலகம். வர மேடம். கடவுளே, ரோஜா வாழ்க்கையில நிம்மதியை கொடு. அவ சந்தோஷமா இருக்கணும். அந்த பாக்கியத்தை கொடு.